ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மாமா அர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபில் மாய்ஸ்சரைசர் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மாமா அர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ரேஞ்ச் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வாஷ் பற்றின ரிவ்யூலாம் வந்து பார்த்துட்டோம். அண்ட் சிரமோட ரிவ்யூ பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ உங்களோட பர்ஃபெக்ட் சிடிஎம் ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சிடிஎம்மில் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து நியாசினமைடும் ஹைலரானிக் ஆசிடும் அண்ட் பீட்ரூட்டோட எசன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் க்ளோ பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சிடிஎம் ரொட்டீன் வந்து ரொம்பவே நல்லா செட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெப்சைட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா 48 hours இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொடுக்குது. உங்கள் ஸ்கின்ல வந்து ஈஸியாகவும் அப்சர்வ் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு நான் கமோடஜெனிக். ஸோ உங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த வகையான ஆக்னி பிரேக் அவுட்ஸுமே வராது. மாய்ஸ்சரைசர் வந்து வெயில் காலத்தில் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ண வேண்டாமாங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ். சிலருக்கு வந்து ரொம்பவே டீஹைட்ரேட் வந்து சம்மரில் வந்து ஆகத்தான் செய்யும். சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்வெட் ஆகி ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வேணுமா வேண்டாங்கம்மாங்கிறது நீங்கள் தான் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணணும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 years வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுக்குறாங்க. 50 grams வந்து 345 rupees எம்ஆர்பியில் இருக்குது. பட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது 300 rupeesக்குள்ளேயே வாங்கிடலாம். அண்ட் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நியாசினமைடு இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனுக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோவுமே கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குது. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா கூட நீங்கள் நார்மலாக கூட இது வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இது நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணாலே நல்ல மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குறதுனால ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ரொம்பவே குயிக்காக அப்சர்வ் ஆகுது. அண்ட் மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல பிங்கிஷ் க்ளோ அண்ட் குயிக் அப்சர்விங், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியும் மாமாஅர்த் ப்ராடக்ட் எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட், நோ டாக்ஸின், நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் 100% வீகன். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். ஸோ 18 years மேலே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் கையில் அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு அந்த பிங்க் ஸ்டிண்ட் வந்து இது வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கின்ல வந்து நல்லாவே ஒரு ரேடியண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ சம்மரில் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து மேபி டீஹைட்ரேட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் சிடிஎம் ரொட்டீனில் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே வந்து கண்டினியூ பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஆயில், ரொம்ப ஆயிலி அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாருமே வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டவுட் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி ரொம்பவே வந்து ஸ்வெட்டிங்காக இருக்குது, ஆயிலினஸ்ஸாக இருக்குது, ஸோ நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது வந்து ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குது, ஆல்ரெடி ஆயிலியில் வந்து நான் வந்து இது போடும்போது பிம்பிள்ஸ் வருதுங்கும் போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு நல்லது தான். தேங்க்யூ.